ஹே காய்ஸ், ஸ்கிரீன்ல தெரியுதுல இந்த பொண்ணு பேரு பரச்சினிகாம். இந்த வருஷம் நடந்த யூபி 10th போர்டு எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. 600க்கு 596 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. 98.5% வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிசைட்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வந்து இருக்கு. டிசீஸ்னால இந்த பொண்ணுக்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து க்ரோ ஆகும். இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸ்ல இப்ப பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இந்த பொண்ணு யூபி போர்டு எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கு, 591 மார்க்ஸ் வாங்கியிருக்கு. சோ இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாம இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சு பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் சோசியல் மீடியாஸ்ல பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. யூபில போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் इंटरव्यू எடுக்க போயிருக்காங்க. எடுத்த ஒரு इंटरव्यूல இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது, ट्रेंडिंग में आ गई मैं शायद अगर टॉप मतलब कि नंबर 1-2 कम हो जाते तो टॉप पर ही ना आती तो शायद इतना फेमस भी ना होती तो ज्यादा ठीक है. இப்போ வந்து ஏன்டா இவ்வளவு மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படினு இருக்கு. சோஷியல் மீடியால இவ்வளவு மார்க் எடுத்தா அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆகல. எனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பயங்கரமா என்ன ட்ரோல் பண்ணி வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த உலகமெல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து 4-5 மார்க் கம்மியாவே எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. சோ இதான் மக்கள் இப்ப இருக்கிற டாக்ஸிக் வேர்ல்டு. நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டேலண்ட்ஸ் வச்சு மேல வந்துட்டோம்னா நம்ம கிட்ட என்ன டேலண்ட்ஸ் இருக்கு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ட்ரோல் பண்றவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. சோ அதுக்காகலாம் நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து விட்டு கொடுக்க கூடாது. பொண்ணு ட்ரோல் பண்றவன் ட்ரோல் பண்ணிட்டு அதே இடத்துல தான் இருப்பான். பட் இந்த பொண்ணு 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறும். இந்த வீடியோ மூலமா இப்ப இருக்கிற வேர்ல்டு வந்து அப்படித்தான், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்ஸ் மோர். சோ இத பத்தி எல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணாம கோ ஆன் யுவர் வே. சோ உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க வந்து வெளிப்படுத்திட்டே இருங்க. சோ எவன் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்.